அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம ஈரான் அமெரிக்கா தாக்குதல் நிலவரங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். இது சீசன் 3 அப்டேட் நம்பர் 9. என்னப்பா சீசன் 1, 2, 3 சொல்கிறீங்களேன்னா, நண்பர் ஒருத்தர் இப்போ தான் கமெண்ட்டில் போட்டிருந்தார், தலைவரே இது சீசன் 3 மேபி வரப்போகிறது பார்ட் 9 அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, கரெக்டாக தான் அப்படின்னு நினச்சேன். மிக ஒரு அல்லது அவசரமான ஒரு பதிவாக கூட பார்த்துடலாம். என்ன காரணம் அப்படின்னா, திடீர்னு சவுதி அரேபியா எமினி ஹவுதிகளினுடைய சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க. உடனே ஹவுதிகள் அவ்வளோதான், இதுக்கு நாங்கள் பழி தீர்வோம் அப்படின்னு மாதிரிலாம் பயங்கரமாக சபதம் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த சவுதியினுடைய எல்லை பகுதியிலும் ஹவுதிகளுடைய எல்லை பகுதியிலும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இது ஐதுல்லா அலி காமேனி அவர்களுடைய இறுதி சடங்குகள் நடக்கும்போது இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிட்டே இருக்குது. எப்போனாலும் இந்த தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பேசிட்டே தான் இருந்தோம். கரெக்டாக இன்னைக்கு தாக்கல் நிகழ்த்திட்டாங்க. அப்போ இந்த யுத்தம் இன்னொரு ஆங்கிளில் உள்ள நுழையுதா அப்படின்றதையும் பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். சவுதிய எமினி ஹவுதிகள் இருக்கக்கூடிய சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு டாபிக். வீடியோ பதிவுகள் பாருங்கள். அந்த விமான நிலையங்கள் மறுபடியும் எந்த விமானங்களும் தரையிறங்க முடியாத அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. ஒட்டுமொத்த பகுதியும் ஏமன் எமினி ஹவுதிகள் நம்ம 2 பதிவாக பிரிச்சுக்கலாம், 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஏமன் இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த பக்கம் ஹவுதிகள் இருக்காங்கல்ல, எமினி ஹவுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க ஈரானுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ். சரி, வழக்கமாக சவுதி என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாகவே அங்கே விமானங்கள், ஈரானுடைய விமானங்கள் தரையிறங்க தடை விதிச்சிருந்தாங்க. அது இப்போ இல்லை, ஒரு 7-8 வருஷமாகவே தடை தான். ஏன்னா எப்போவுமே சவுதிக்கும் எமினி ஹவுதிகளுக்கும் ஆகவே ஆகாது. சவுதியில் இருக்கக்கூடிய அரம்கோ எண்ணெய் நிறுவனங்கள்லேருந்து மிக அதிகமான அளவுக்கு தாக்கல் நடத்தியது யாருன்னா எமினி ஹவுதிகள் தான். ஈரானை பின்புலமாக வைத்து சவுதிக்கு பெரும் குடைச்சல் கொடுத்தது ஒரு காலத்தில் இந்த எமினி ஹவுதிகள் தான். இப்போதான் ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்பு தான் சீனா உள்ள கொஞ்சம் 2 பேர்த்துக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினாங்க. சவுதிக்கும் ஈரானுக்கும் நட்புறவை வளர்த்தினாங்க. நட்புறவு வளர்த்ததின் அடிப்படையில் எமினி ஹவுதிகள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. அது வரைக்கும் இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை, ஆனால் எல்லை பகுதியில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அது பெருசாக அவங்க வெளிப்படத்தில் பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு கண்டுட்டு இருந்தாங்க. இடையில எப்போ திடீர்னு விஸ்வரூபமாக எடுத்தது பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஐதுல்லா அலி காமேனி அவருடைய இறுதி ஊர்வலம். அந்த இறுதி ஊர்வலத்தில் எமினி ஹவுதிகளுடைய முக்கிய தலைவர்கள் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏமன்ல இருந்து ஒரு விமானம், கிட்டத்தட்ட ஏமன் இருப்பாருங்க, ஈரான்ல இருந்து ஒரு விமானம் நேராக வருது, தரையிறங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சவுதி முழுமையாக தடுக்கிறாங்க, இறங்கக்கூடாதுன்றாங்க. கொஞ்ச நேரம் வட்டம் அடிக்குது. அப்புறம் ஈரான் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சரி, பொழைச்சப்போ அப்படின்னு இறங்க விடுறாங்க. தரை இறங்குறாங்க. இறங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அங்கே போயிட்டு இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க. பட் மறுபடியும் ரிட்டர்ன் தரை இறங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க சவுதி. பலகட்ட முயற்சிகள் மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு இடத்துல வேறு நாட்டுக்கு அதுக்கப்புறம் வரணுன்ற மாதிரிலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறையா கொடுத்தாங்க. இந்த இடத்துல எமினி ஹவுதிகளுக்கு சரியான கோபம். அது எப்படி நீங்கள் எங்களை தரையிடாமல், எங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அது எங்கள் பகுதிக்குள்ளார எந்த விமானம் வரக்கூடாதுன்னு நீங்கள் யார் முடிவு பண்ணுறது? இதுக்கப்புறம் நம்ம பொங்கி எழுந்துட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, சவுதி பேக்கட் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குரூப் இந்த எமினி பக்கத்தில் ஒரு சின்ன பார்ட் இருக்குது. இந்த பார்ட்டில் அதிரடியாக உள்ள நுழைஞ்சி தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க, அப்பயே பதில் தாக்குதல் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அந்த இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கும் போதே நடந்துதாங்க. அப்போ அவங்க பதில் தாக்குதல் நடத்தும் போதே இவங்களுக்கெல்லாம் என்ன கோபம் அப்படின்னா, எமினி ஹவுதிகளுக்கெல்லாம் சவுதி சொல்லி கொடுத்து தான் பண்ணுறாங்கன்னு எல்லை பகுதியில் ஒரு 4-5 கன் ஷூட்லாம் நடந்தது. அங்கே சவுதியினுடைய ஃபோர்ஸ் கூட ஒருத்தர் 2 பேர் இழந்து போனதாக சொன்னாங்க. அவங்க பதிலுக்கு இவங்க தரப்பில் நிறைய பேர் இழந்து போனதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 52லிருந்து 60 பேர் எமினி ஹவுதிகளும், இந்த பேக்கட் ஃபோர்ஸ் ஒரு 27 பேர் இருந்து போனதாக சொன்னாங்க அப்பயே. சரி, இந்த பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ பெரிய பிரச்சனை வேற போயிட்டுருக்கு.
எமினி ஹவுதிகள் எப்பனாலும் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் எமினி ஹவுதிகள் ஏன் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் ஈரான் சவுதிகளுடைய முக்கியமான நிலைகள் மட்டும் கை வைக்கவே இல்லை. ஆனா சவுதியில அமெரிக்காவோட நிலைகள் இருக்கிறது. அப்ப இந்த அமெரிக்காவோட நிலைகளை அங்கிருந்து அடிச்சோம் அப்படின்னா பெருசா சக்சஸ் ஆகாது. எமினி ஹவுதிகள் மூலியமா அடுக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உளவு தகவல்கள் சவுதிக்கு கிடைக்கிறது. உடனே சவுதி என்ன பண்றாங்க, சரி ஓகே இப்ப நம்ம அலர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த வரைபடத்துல எங்கிருந்து வருது விமானம்? தெஹ்ரான்ல இருந்து ஒரு விமானம் கிளம்பி வருது. ஓமனுடைய ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஏமனுடைய வான்பரப்பை பயன்படுத்துறாங்க. நேரா எங்க இறங்க ட்ரை பண்றாங்க? சனா அப்படின்ற விமான நிலையத்துல தரையிறங்க ட்ரை பண்றாங்க. அந்த விமானத்தினுடைய நம்பர் என்ன? IRM 1199 அப்படின்ற ஒரு விமானம். ஏர்பஸ் A340-313 அப்படின்னு சொல்லுவாங்க. பேசஞ்சர் விமானம். ஆரம்பத்துல எமினி ஹவுதிகள் சவுதியிடம் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு பேசஞ்சர் விமானம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா மகான் ஏர்பேஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஏமனுடைய வான் பரப்புல நுழையும் போதே ஏமன் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. அதையும் மீறி இது தரையிறங்க ட்ரை பண்றாங்க. அது தரையிறங்குறதுக்குள்ளாரையே சவுதி அரேபியா என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. எங்க சனானுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, ஹவுதிகளுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்க தாக்கல் நடத்துறாங்க. இந்த விமானம் கிளம்புவதற்கு முன்பு 38,000க்கு மேற்பட்ட நபர்கள் வாட்ச் பண்றாங்க. அல் உதைத் ஏர்பேஸ் பக்கத்துல வந்த உடனே ரேடாரை ஆஃப் பண்றாங்க. ரேடாரை ஆஃப் பண்ணிட்டு எங்க தரையிறங்குறனே தெரியாம மர்மமா இறங்கணுன்னே தான் சவுதிக்கு சந்தேகம் வந்து தாக்கல் நடத்துறாங்க. ஏன் சவுதிக்கு சந்தேகம் வருது அப்படின்னா, ஒருவேளை ஆயுதங்களை கொண்டு வந்து வெளிப்படையா ஹவுதிகள் கிட்ட இறக்கி நாளைக்கு நம்மளுக்கு எதிராகவே மாறிட்டா என்ன பண்றதுனால ஆரம்பத்துல பேச்சுவார்த்தை நடத்தும் போதே இங்க இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் ஈரான்ல இருந்து வரக்கூடாது என்பதை முழுமையாக தடை விதித்திருந்தது சவுதி அரேபியா. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் நிச்சயம் வர விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தும் வந்து தரையிறங்க முற்பட்டதால் இந்த ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. சவுதியினுடைய ஃபைட்டர் ஜெட் கிளம்பி அடி என்று அடித்திருக்கிறது. அடித்து பெரிய ஒரு சேதாரம், ரன்வே வந்து மறுபடியும் தரையிறங்க முடியாத அளவுக்கு பார்த்துருக்கிறாங்க. சவுதி தாக்கல் நடத்தும் போதே பக்கத்துல இருக்கக்கூடிய ஏமன் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா, நாங்க சனாவுக்கு எதிராக வாரை டிக்ளேர் பண்றோம், எங்க பேஷண்ட்டுக்கு ஒரு பொறுமை இருக்கு, தொடர்ந்து ஈரானுடைய ஏர்கிராஃப்ட் எங்களுடைய ரூட்டை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பிரேக்கையும் உடைச்சி எப்படி நீங்க எமினி ஹவுதிகள் உள்ள போயிட்டு நீங்க போர் விமானத்தை தரையில் இறக்கலாம், பயணிகளோட விமானன்ற பேர்ல போய் தரையிறக்கலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் வந்து எமினி ஹவுதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யுத்தத்தை தொடங்கி வைத்த சவுதிக்கு நன்றி, இனி என் தாக்குதலை பார்க்க போறீங்க, இதற்கு நாங்கள் பதில் கொடுக்காமல் விட மாட்டோம், சவுதி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்க வரலாற்றில் மறக்க மாட்டோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? எமினி ஹவுதிகள் இப்போ ஓடி வந்து சொல்றாங்க. இது இஸ்ரேல் அந்த பக்கம் வந்து, ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நிகழமா என்று காத்து கொண்டிருந்தேன், அந்த அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாரு இஸ்ரேலுடைய நேரம் பார்த்தீங்களா, அற்புதமா அமைந்திருக்குல்ல. ஈரான் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது, இஸ்ரேல் இன்வால்வ் ஆகல, அமெரிக்கா மட்டும் வெறிகொண்டு வேங்கையா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, அவங்களும் வெறிகொண்டு வேங்கையா தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய அடுத்த டார்கெட் இங்க எமினி ஹவுதிகள் தான். இது அவங்க எப்படி நடத்தின சம்பந்தம் அப்படியே லட்டு மாதிரி வந்து அமைதி பாருங்க. அழகா வந்து இந்த பக்கம் சவுதி வந்து உள்ள மிங்கிள் ஆகுறாங்க, இந்த தாக்குதலாம் நடத்துறாங்க. இப்ப இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாம அவங்க பாட்டுக்கு அங்க உட்காந்துருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பெய்ரூட் மற்ற பகுதியெல்லாம் ட்ரோன்கள் பெரிய அளவுக்கு பறந்துருக்கு. சதன் லெபனான் பகுதியில் தாக்கல் நடந்திருக்கு. 7 பேர் மேலே இறந்து போனதா சொல்றாங்க. காசாவில் தாக்கல் நடத்தி இருக்காங்க. இந்த தாக்குதல் அங்கே நிகழ்ந்திருந்தா கூட இந்த பெரும் யுத்தத்தில் இஸ்ரேலை தவிர்த்து மீது சுத்தி எல்லாமே தாக்குதலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க, சவுதியினுடைய அரம்கோ எண்ணெய் நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கு அடிக்க போறாங்க. பட் சைமல்டேனியஸ்லாம் இன்னொரு விஷயமும் நடந்தது. அந்த ஓமனுடைய கடற்பரப்பில் இந்த பக்கம் கீழே கிட்டத்தட்ட ஏமன் பக்கமே ஒரு 5 பேர் கொண்ட ஒரு படகு குழு உள்ளே போயிட்டு ஒரு கப்பலை ட்ரை பண்ணியிருக்காங்க, அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இடைமறித்து கொஞ்சம் தப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த பெரிய கப்பல் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அதை விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஒரு 5 ஸ்மால் போட்டு, ஸ்மால் 1 நாட்டிங்கல் மைல் பக்கத்தில் இருந்து இந்த தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க. தப்பிச்சாலுமே அதுக்கான விசாரணைகளை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பித்து விட்டது.
இத்தனை நாள் ஈரான் சவுதி மீது கை வைக்காமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் சவுதி மீது தாக்கல் நடத்த போகிறாங்களான்றதுக்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாகவே தென்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறது என்று. அதே சமயத்தில் நேற்று இரவு 140க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்கல் நடத்தியிருந்த அமெரிக்காவுக்கு பதிலடியாக அமெரிக்காவோட நிலைகளை குறிவைத்து தாக்கல் நடத்தியிருந்தது. இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா? இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு குவைத்தை நோட் பண்ணுங்கள். குவைத்தில் வந்து ஃபியூவல் டெபாசிட் பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய அலி அல்சலம் ஏர்பேஸில் வந்து பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல 2 HMERS ராக்கெட் லான்ச்சருடைய பிளாட்ஃபார்மும் மிசைல் டெபாசிட் அண்ட் சப்போர்ட் வேர் ஹவுசஸ் மேபி பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. பக்ரைனில் வந்து ஹெலிகாப்டர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. P-8 எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட் ஹேங்கர், அது இல்லாமல் அமெரிக்கானுடைய ஆர்மி ட்ரோன் கமாண்டிங் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அந்த இடத்துல இருந்திருக்கு. அது எல்லாமே பாதிப்படைந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 5th ஃப்ளீட்டு அதுவுமே வந்து வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஓமனில் ரேடார் சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது ஓமனை தவிர மீதி இந்த 4 பகுதியிலும் நிச்சயம் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கியிருக்குன்றாங்க. ஒரு சில சேட்டலைட் இமேஜஸுமே வந்து தென்படுகிறது. அதாவது தாக்கல் நடத்தினதுக்கான பாதிப்புக்கு இலக்கான ஒரு சில இமேஜஸை வந்து சேட்டலைட் தென்படுகிறது. பாரு, இந்த தாக்கல் நடத்தும் போது அங்கே ரஷ்யாவிலிருந்து ஒரு விமானம் வந்திருக்கு. வந்து தெஹ்ரான் பக்கத்தில் வந்து தரையிறங்கிருக்கு போயிருக்கு. அங்கே ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக இறங்கி சேஃபாக போயிடுச்சு. பட் இந்த தரப்பில் இங்கே பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இதே சமயத்தில் பேந்தர் அப்பாஸ் பகுதியில் அமெரிக்கானுடைய ஆர்மி லூகாஸ் டைப் ட்ரோனை வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய இராணுவம் முதல் முறையாக கேம் ஓவர் USA அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபஸ்ட்டு மிசைல்ஸ் இதுதான் வந்து ஒரு புது வகையான மிசைல்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பியூர் போல்டட் மிசைல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இதுதான் உங்களுக்கு எமனா அமைய போகுதுன்ற மாதிரிலாம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அமெரிக்காவும் முதல் முறையாக 1-வே சி ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 1-வே சி ட்ரோன் அட்டாக் பண்ணதே இல்லை, முதல் முறையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்று இரவு இன்னும் தாக்குதல் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அங்கே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஸ்போக் பர்சன் இஸ்மாயில் பஹாகி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுடைய தலைவர் இறப்புக்கு பதில் வாங்க வேண்டும், பதிலடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தேசத்தின் விருப்பமானால இந்த தாக்குதலை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம். ஓமனுக்கு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்க பக்கம் ஜாயின் பண்ண சொல்லி அதையும் நாங்கள் முறியடிக்க போகிறோம். மறுபடியும் நாங்கள் ஓமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். ஏன்னா ஓமன் யாரிடம் சேர்ந்தால் நல்லது என்று அவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நாங்களும் ப்ரெஷர் கொடுக்க போகிறோன்றாங்க. ஏன்னா ஓமன் ஈரான் பக்கம் இணைய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பட் ஓமன் நியூட்ரலாக இருப்பாங்க. பட் அமெரிக்கா பக்கம் சாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குசஸ்தான் ப்ராவினன்ஸில் திடீர்னு ஒரு 3 செப்பரேட் அட்டாக் நடந்திருக்கு. அட்டாக் நடந்ததில் 3க்கு மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. தொடர்ந்து முக்கிய பகுதியில் இலக்குகள் வைத்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் நடந்த தாக்குதல் ஸ்டார்லாம் வந்து கன்ஃபார்ம் அட்டாக்கு, மீதி கொஷின் மார்க் மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. இந்த 140 இலக்குகள் இந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க. இன்னும் ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நான் இரவு பதிவில் கிட்டத்தட்ட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். நான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து 5th ஃப்ளீட் பேஸ், அதுதான் மிக அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரான்ஸ் வந்து ஈரான் மீது பொருளாதார தடையை நீக்கிறன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இந்த நியூக்ளியர் விவகாரத்தில் அவங்க எதுவும் சரியாக நடந்துக்காதனால அந்த பொருளாதார தடையை ஹோல்டு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் யாரையும் எங்கேயும் உள்ள அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வேணா பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் தாக்குதலாம் நிறுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து கப்பல்களுடைய போக்குவரத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் வந்து குறைஞ்சிருச்சு. முழுமையாக நின்றுச்சானா முழுமையெல்லாம் நிற்கல, ஓரளவுக்கு போகுது, பர்மிஷன் வாங்கிட்டு முழுமையாக தடைப்படலை. ஆனால் முன்பு இருந்த அளவுக்கு சுத்தமாக இல்லை, ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. க்ரூட் ஆயிலோட விலையேற்றம் மிக கடுமையாக 5லிருந்து 6% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஸோ இன்று இரவுக்குள்ளார ஹவுதிகள் சவுதி மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் இஸ்ரேல் ஓடி வந்து தாக்கல் நடத்துமா, தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க போகிறதா அப்படின்றதான் இன்னொரு பிரதான கேள்வியுமே கூட. இது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இரவு பதிவில் முடிஞ்சால் ஒரு 11 o'clock அப்டேட் கொடுக்குறேன். நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்போ. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.